தேசியம் என்பது வேறு, தமிழர் குடியாட்சி என்பது வேறு, போலி தமிழ் தேசியவாதிகள் என்பது வேறு, திராவிட ஆதரவு தமிழ் தேசியம் என்பது வேறு, ஆரிய தமிழ் தேசியம் என்பது வேறு. அது குறித்து பார்ப்போம். தமிழ் தேசியம் என்ற போர்வையில் நிறைய நம் இனக்குடி மக்கள் உள்ளார்கள். அவர்களெல்லாம் தமிழ் தேசியம் பேசுவார்கள். தமிழ் தேசியம் பேசிட்டு கடைசியில் பணத்துக்கும் பதவிக்கும் திராவிடத்தில் போய் ஐக்கியமாகிடுறாங்க. அது அதிமுக திமுக இதெல்லாம் போயிருக்காங்க. போனதுக்கு அப்புறம் தமிழ் தேசியம் பேசுறதே கிடையாது. அடிமை, ஆண்டான் அடிமை. அதுக்கு எதுக்கு தமிழ் தேசியத்துக்கு வந்த? அரசியலே வேணான்ட்டு போக முடியலன்னா ஒதுங்கிக்கோ. வருங்கால தமிழ் தேசியவாதிகளை கொச்சப்படுத்துவதற்கு சமம் இந்த செயல். அதான் சொல்றோம். அதே மாதிரி தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் திராவிட சித்தாந்தத்தோடு ரகசிய உறவு வைத்துள்ளார்கள். அதே மாதிரி ஆரிய சித்தாந்தத்தோடு வைத்துள்ளார்கள். இதை நானே பார்த்துருக்கேன். அவங்கள பற்றிலாம் விமர்சனம் பண்ண வேணாம். அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதை விட்டு விடுவோம். அடுத்தது, தமிழ்நாட்டில் யார் வேண்டுமானாலும் தமிழ் தேசியம் பேசலாம். இது நடைமுறையில் வந்திருக்கு. திராவிடக்காரரும் பேசலாம், ஆரியக்காரரும் பேசலாம், பிற மொழியாளர்களும் பேசலாம். யார் வேண்டுமானாலும் தமிழ் தேசியம் பேசலாங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விட்டார்கள். அதனால் அந்த கட்டமைப்புக்குள்ளே நான் வரல. எனக்கு அது தேவையும் இல்லை. நான் தமிழ் தேசியவாதியும் இல்லை. இதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பூர்வீக தமிழர் கட்சி என்பது நாங்கள் ஒவ்வொரு கொள்கையாக வடிவமைத்து வருகிறோம். இதற்கு பெயர் தமிழர் குடியாட்சி முறை. நாங்கள் தமிழர் குடியாட்சி தான் என்றுதான் கூறுவோம். தமிழ் தேசியம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா தமிழ் தேசியத்தை அடகு வச்சுட்டானுங்க. பேசுவான், அப்புறம் போய் அங்கே பொட்டி குத்தானா வாங்கி ஓடிவான். அங்கே போனாலும் பேச மாட்டான். அதனால் எங்களை பொறுத்தவரை அனைத்து மக்களுக்கும் அனைத்து உரிமையும் கிடைக்க வேண்டும். மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அதனால் நாங்கள் தமிழர் குடியாட்சி முறையை தான் எங்கள் கொள்கை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.